தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனவே அன்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு குறிப்பாக வியாழக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய அபிஷேகம். குழந்தை இயேசு என்றாலே இரக்கம், குழந்தை இயேசு என்றாலே ஆண்டவருடைய அன்பு. அன்பர்களே, அவர் இரக்கத்தினால் நமது அன்பை பெறுவோமாக, அவர் இரக்கத்தினால் நம் மன்னிப்பை பெறுவோமாக, அவர் இரக்கத்தினால் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவோமாக, நம் மகிழ்ச்சியாய் வாழ்வோமாக, அவரை இறுக பிடித்துக் கொள்வோமாக. எனவே அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், ஆண்டவரை நன்றி என்று சொல்வோம், அவர் வல்லமையை நாடுவோம், அவர் கிருபையை நாடுவோம். பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, நாம் பிறருக்கு தடையாக இருக்கிறோமா என்ற கேள்வியை இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். இன்றைக்கு நாம் பிறருக்கு தடையாக இருக்கிறோமா? ஒரு கதையோடு சொல்கிறோம் பாருங்க. ஒரு முறை ஒரு கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரித்ததாம். தவறுதலாக ஒரு கழுகு தன் முட்டையை அந்த கோழி குஞ்சில வைத்து விட்டு சென்று விட்டதாம். இப்போது அந்த கழுகு முட்டையோடு சேர்ந்து இந்த கோழி முட்டைகளையும் வைத்து கோழி அடை காக்கிறது. கோழி குஞ்சுகள் வெளியே வருகின்றன. இந்த கழுகுனுடைய முட்டை அங்கே இருப்பதால் அந்த கழுகு குஞ்சியும் வெளியில் வருகிறது. எனவே அந்த அடை காத்த பிறகு அந்த எல்லாம் வந்து வளர ஆரம்பிக்கின்றன. அந்த கோழிகளோடு சேர்ந்து இந்த கழுகும் வளருகிறது. ஒரு கட்டம் வருகிற பொழுது இந்த கழுகுக்கு பறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. கழுகுனாலே பறக்கும் அல்லவா, உயிர பறக்கிற ஒன்று கழுகு. அவ போய் தாய் பறவைகிட்ட போய் கேட்குது, அம்மா எப்பமா நம்ம பறக்கிறது, எனக்கு பறக்க ஆசையா இருக்கு. ஆனால் இந்த தாய் கோழியானது இது பறந்ததே கிடையாது, அதிகமாக ஹைட்லாம் பறக்காது, ஆபத்துட்டா அப்படி பறந்து அடிப்போம், அவ்வளோதான். அப்போ சமாளிப்பதற்காக சொல்லுது, இல்லை இல்லை நீ இன்னும் வளரணும், நீ பறக்க முடியாது, நம்மளால வெயிட் பண்ணு, சமாளிக்கிறதுக்காக சொல்லுது. ஆனால் அதால் முடியாது. திரும்பி போகிற அந்த கழுகு கோழி கோழிகளோட இருக்கிறது. திரும்பியும் வந்து கேட்குது, அம்மா அதே பதில் சொல்லுகிறது. ஏன்னா அம்மாவால் முடியாது, என்ன சமாளித்து அதே பதில் சொல்லுது, நீ இன்னும் வளரணும், இப்போல்லாம் நம்மளால் பறக்க முடியாது. அதை நம்பி போகுது. இப்படி திரும்ப 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 வந்து கேட்டு கேட்டு கடைசி வரை அந்த கழுகு அந்த கோழியோடு வாழ்ந்து பறக்காமலே மடிந்து போனது. நற்செய்தியில் ஆண்டவர் தான் சுட்டு காட்டுகிறார். நீயும் நுழைவதில்லை, நுழைவோரையும் அனுமதிப்பதில்லை. பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து சொல்றார். அவங்களுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப தாகம் கிடையாது. இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 47 54 வரை உள்ள அவர்களுக்கு ஆண்டவர் மேல தாகம் இல்லை. எனவே அவங்க எவ்வளோ கம்மியான ஆன்மீகம் இருக்கின்றதோ அதை வெளிக்காட்டுவதற்கு பதிலாக அந்த ஆன்மீகம் எங்க மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று, அவர்களுடைய அறியாமையை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கடுமையான சட்டங்களை வைக்கிறார்கள். அதான் ஆண்டவர் அவர்களை திட்டுறார். நீயும் நுழைய மாற்ற, நுழைவரையும் விட மாற்ற. இன்றைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு இது பொருந்தும். நிறைய வீட்டில் பாருங்க, நல்ல கோயிலுக்கு போகிற பிள்ளைங்க கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கே வராத பெற்றோர்கள் பிள்ளைகள் பெரும்பாலும் கோயிலுக்கு வர மாட்டாங்க. காரணம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது குறையே சொல்ல மாட்டேன். நீங்கள் நினைத்தால் இந்த பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்பலாம். நண்பர்களே, இந்த உலகம் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விடும். மீண்டும் சொல்றேன், இந்த உலகம் உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விடும். உலகம் நல்லது, ஆனால் அந்த உலகத்தில் தீமைகள் நிறைந்திருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் நுழைவதில்லை. பெற்றோர்களை, நீயும் கோயிலுக்கு வர மாற்ற, உன் பிள்ளைய கோயிலுக்கு போன உற்சாகப்படுத்த மாற்ற, கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்ன்றதை நீ சொல்லிக் கொடுக்க மாற்ற, கோயிலுக்கு போனா அந்த அபிஷேகம் எப்படி இருக்கணும் நீ சொல்லிக் கொடுக்க மாற்ற. ஏனென்றா அந்த கதையில வந்தது போல அந்த தாய் கோழிக்கு பறக்கிறதுனா என்னன்னு தெரியாது, அது உயர பறந்தது கிடையாது, அது சும்மா இங்கிருந்து அப்படி பறக்கும், அவ்வளவுதான். எனவே அது அந்த கழுகை அதை உற்சாகப்படுத்தியதே இல்லை. முதல்ல உற்சாகப்படுத்தி அந்த கழுகு பறந்திருக்கும். உங்க பிள்ளைகளை நீங்க கோயிலுக்கு அனுப்பாததுக்கு காரணம் நீங்க கோயிலுக்கு வர்றதில்லை. ஒரு வேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தியிருந்தா இன்றைக்கி பிள்ளைங்க ஆன்மீகத்தில் நின்று இருப்பாங்க, பைபிளை கரங்கள் ஏந்திருப்பாங்க, ஜெபமாலை ஜெபித்திருப்பார்கள், அவர் கிருபையை நாடி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஜெபமாலை ஜெபிக்கவே தெரியலையே, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட படிக்கிறது இல்லையே, இந்த பிள்ளைங்க கோயிலுக்கு போகிறது இல்லை. அந்த ஜெபமாலையை பிள்ளைகள் போனாலுமே லேட்டாக கோயிலுக்கு போகிறாங்க, ஜெபமாலைக்கு சொல்வது இல்லை, ஜெபமாலை ஜெபிப்பது இல்லை, வீட்லேயும் ஜெபிப்பதில்லை. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறாரு, நீயும் நுழைவதில்லை, நுழைவோரையும் நீ விடுவதில்லை. நீங்கள் சுய ஆய்வு செய்யுங்களேன். இன்னைக்கு நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு சேலஞ்சாக வைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் உற்சாகப்படுத்திருக்கிறீர்களா? வேலைக்கு போகணும்னு சொன்ன பெற்றோர்கள், ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன பெற்றோர்கள், சும்மா இருக்காத புக் எடுத்து படின்னு சொன்ன பெற்றோர்கள், கோவிலுக்கு வருவதை பற்றி பேசியிருக்கிறீர்களா? கடவுளுடைய மகத்துவத்தை பேசியிருக்கிறீர்களா? அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீர்களா? கோயிலுக்கு வராத பிள்ளைகளை, ஏன்னா கோயிலுக்கு வரல, ஏன் மகளே கோயிலுக்கு போல இப்படி கேட்டு இருக்கிறீர்களா?
ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் சொல்றேன், நீயும் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. குறிப்பாய் பெற்றோர்களே, இன்னைக்கு குழந்தைகளுக்கான நாள், வியாழக்கிழமை. குழந்தைய சொன்ன இரக்கத்தை நாடுகிற நீ ஏன் ஆன்மீகத்தை நாடுவதில்லை? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாடுகிற நீ ஏன் மன்னிப்பை நாடுவதில்லை? ஆண்டவரே, இந்த பிரச்சனையை என்னிலிருந்து எடுத்து போடுங்க நாடுகிற நீ ஏன் நீ ஆண்டவரில் உன்னை கரைத்து கொள்ளலை? இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் உன்னையும் கெடுக்கிறது, உன் பிள்ளைகளையும் கெடுக்கிறது. நீ அழிந்து போகிறாய். ஏன் உன் பிள்ளைகளை அழிவதற்கு பாதையும் அமைத்து கொடுக்கிறாய்? பாதையை ஆண்டவராக மாற்று. அவர்கள் வாழ்வின் பாதையை ஆண்டவர் நோக்கிய பாதையாக மாற்று. அப்போது அவர்கள் இந்த உலகத்திலே செல்வ செழிப்போடு, அப்போது அவர்கள் இந்த உலகத்திலே அபிஷேகத்தோடு, அப்போது இந்த உலகத்திலே அவர்கள் ஞானத்தோடு நேர்மையாளர்களாக இருப்பார்கள். எனவே பிரியமான இறைவர்களே, ஃபாதர், நான் கோயிலுக்கு அனுப்புகிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, நான் என் பிள்ளைங்களை கோயிலுக்கு அனுப்புவேன், நானும் கோயிலுக்கு போவேன். ஒரு சேலஞ்சாக நான் இதை எடுக்கிற ஆண்டவர், இந்த வாரத்தில் நான் செய்கிற ஆண்டவர்ன்னு சொல்லி பாருங்கள். அவர் நம்மை அபிஷேகத்தில் நிரப்புவா. ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஓ குழந்தை இயேசுவே, முத நாளாக இன்று முது அருள் காவலாம், முது ஆசீர்வாதத்தால் முது வல்லமையை நாங்கள் காண்போமாக. ஓ குழந்தை இயேசுவே, முது இரக்கத்திலே நாங்கள் வாழ்வோமாக. பிள்ளைகள் என்னவெல்லாம் வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, உங்க வல்லமையில வழிநடத்துக்க தகப்பனே. ஓ இயேசுவே, உங்கள் கிருபையால் என் பிள்ளைகள் வாழ்வார்களாக. ஆண்டவரே, உமது பெயரால் அபிஷேகமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, உமது பெயரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. எனவே அன்பர்களே, நீங்க என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பி கொண்டிருக்கிறீர்களோ உங்க விண்ணப்பங்களை வல்லமையான ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா, என்னவெல்லாம் தேவைகள், என்னவெல்லாம் வழிகளோடு ஜெபிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக உங்கள் குழந்தைகள் அபிஷேகமாய் இருப்பார்கள். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. வல்லமையான இறைவன் கிருபையை தலைவணங்கி பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.